In this video, we are going to discuss about the speed and velocity in force and motion lesson. Dear students, speed and velocity பார்க்கிறதுக்கு முன்னாடி நமக்கு முக்கியமான ரெண்டு terms தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு distance, இன்னொன்னு displacement. First distance என்னன்னு பாருங்க. Distance is the total length of a path taken by an object to reach one place from other. So எவ்வளவு total length cover பண்ணுதோ ஒரு object, so அத நம்ம என்ன சொல்லுவோம்? Distance அப்படினு சொல்லுவோம். Distance is a scalar quantity. Distance ங்கிறது ஒரு scalar quantity because it has only magnitude. அதுக்கு n மதிப்பு மட்டும் தான் உண்டு and no direction. அதுக்கு எந்த திசையும் கிடையாது. So எந்த டைரக்ஷனாலும் இருக்கலாம். இப்போ பாருங்க இந்த பிக்சர்ல வந்து ஏங்கற பாயிண்ட்ல இருந்து பிங்கற பாயிண்ட்க்கு ஒரு கார் மூவ் ஆகுது. சோ ஏங்கற பாயிண்ட்ல 0 மீட்டர் வச்சோம்னா அது 100, பிங்கற பாயிண்ட்க்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 100 மீட்டர். ஆனா அது எந்த டைரக்ஷனாலும் இருக்கலாம். So it has only magnitude. அதுக்கு வேல்யூ மட்டும் தான் இருக்கு. 100 மீட்டர்ங்கிறது அதோட வேல்யூ மட்டும் தான். ஆனா no direction. எந்த டைரக்ஷனும் நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். SI unit of distance. Distance ஓட SI unit உங்களுக்கு தெரியும். That is the length ஓட SI unit தான் மீட்டர். மீட்டர் ஓட சிம்பல் வந்து small letter m. So distance ஓட SI unit மீட்டர். Next பாருங்க displacement. The shortest distance from the initial to the final position of an object. இப்போ டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு என்ன வித்தியாசம்ங்கறத பார்க்கறோம். டிஸ்பிளேஸ்மென்ட்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படினு சொல்றோம். இப்போ பாருங்க டவுன் A ல இருந்து டவுன் B க்கு ஒரு வளைஞ்ச பெண்ட் ஆயி ஒரு கர்வ்ட் லைன் மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு பாதை இருக்குது. அது வழியா போறதா இருந்தா 50000 மீட்டர்ஸ் ஆகுது டிஸ்டன்ஸ். டவுன் A ல இருந்து டவுன் B க்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது? 50000 மீட்டர்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர் மூலமா மெஷர் பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா டிஸ்டன்ஸோட SI யூனிட் வந்து மீட்டர். அதே பாருங்க டவுன் A க்கும் டவுன் B க்கும் இடையில உள்ள டிஸ்பிளேஸ்மென்ட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20000 மீட்டர். சோ இது வந்து எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோ நம்ம அத என்ன சொல்லுவோம்? டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படினு சொல்லுவோம். Displacement is a vector quantity. நம்ம பார்த்தோம் distance வந்து scalar quantity. Displacement வந்து vector quantity because it has magnitude. அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அது மட்டும் இல்லாம அதுக்குன்னு ஒரு டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுது. So distanceக்கு ஒரு டைரக்ஷன் கிடையாது. ஆனா displacement வரும்போது கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, மேக்னிட்யூட் இருக்குது. and also it is a direction கூட நமக்கு என்ன பண்ணுது? திசையை காட்டுறது. அதான் நம்ம சொல்றோம். இங்க பாருங்க பாயிண்ட் A ல இருந்து பாயிண்ட் B க்கு ஒரு கார் மூவ் ஆகுது. அதே மாதிரி 100 மீட்டர் டிராவல் பண்ணுதுன்னா அதோட டிஸ்டன்ஸ் 100 மீட்டர். ஆனா என்ன டைரக்ஷன் கொடுக்கறாங்க? ஈஸ்ட் டைரக்ஷன். அப்ப நம்ம அத என்ன சொல்லலாம்? displacement is a vector quantity அப்படினு சொல்லலாம். சோ displacement ஓட SI யூனிட் பாருங்க, அதுவும் மீட்டர் தான். அதோட சிம்பல் வந்து small letter m. So distance and displacement ஒரு டயகிராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இப்ப பாருங்க பாயிண்ட் A க்கும் பாயிண்ட் B க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா that is 50 km. அது கொஞ்சம் பெண்ட் ஆயி போகுது இல்லையா, 50 km. ஆனா டிஸ்பிளேஸ்மென்ட் பாத்தீங்கன்னா distance covered plus direction. அப்போ ஒரு மேப்ல உங்களுக்கு தெரியும், மேல் நோக்கி போனா அத நம்ம என்ன சொல்லுவோம்? நார்த் டைரக்ஷன். இங்க பாத்தீங்கன்னா 20 km, பாயிண்ட் A ல இருந்து 20 km நார்த் டைரக்ஷன்ல போனா நம்ம அத என்ன சொல்லுவோம்? டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படினு சொல்லுவோம். அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட்ட மென்ஷன் பண்ணும்போது 20 km நார்த் அப்படினு போடணும். டிஸ்டன்ஸை வெறுமனே 50 km மட்டும் கொடுத்துறலாம். ஆனா டிஸ்பிளேஸ்மென்ட்ட சொல்லும்போது அதோட டைரக்ஷனையும் சேர்த்து நம்ம மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பீட். The rate of change in distance is called speed. So ஸ்டூடண்ட்ஸ் நல்லா கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்ம டிராவல் பண்றோமோ அத நம்ம என்ன சொல்லலாம்? ஸ்பீட் அப்படினு சொல்லலாம். வேகம் அப்படினு சொல்லுவோம். சோ ஸ்பீடோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், distance divided by time. சோ உங்களுக்கு டிஸ்டன்ஸும் தெரியும், டைமும் தெரியும். நீங்க எதை கால்குலேட் பண்ணிடலாம்? ஸ்பீடை கால்குலேட் பண்ணலாம். நீங்க இங்க இருந்து பக்கத்து சிட்டிக்கு நீங்க போறீங்கன்னா சோ அதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் நீங்க டிராவல் பண்றீங்க, எவ்வளவு டைம்ல போய் ரீச் பண்றீங்க, சோ ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா டிஸ்டன்ஸை டைமால டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஸ்பீட் கிடைச்சிரும். ஸ்பீடோட SI யூனிட் பாருங்க, உங்களுக்கு தெரியும் டிஸ்டன்ஸோட SI யூனிட் மீட்டர், டைமோட SI யூனிட் செகண்ட். that is மீட்டர் பெர் செகண்ட். மீட்டரோட சிம்பல் ஸ்மால் லெட்டர் m, செகண்டோட சிம்பல் வந்து ஸ்மால் லெட்டர் s. சோ m டிவைடட் பை s அப்படினு கொடுத்திருக்காங்க அதோட சிம்பல் வந்து. நெக்ஸ்ட் பாருங்க, if you யூனிஃபார்ம் ஸ்பீட். ஸ்பீடோட டைப்ஸ் பாக்கும்போது யூனிஃபார்ம் ஸ்பீட், நான் யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு ரெண்டு டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் ஸ்பீட பாருங்க. if a body covers equal distances in equal intervals of time, then the body is said to be uniform speed. So ஒரு குறிப்பிட்ட டைம்ல
ஈக்குவலா ஒரே டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணி போய்கிட்டே இருந்தோம்னா நம்மள என்ன சொல்லலாம், நம்ம யூனிஃபார்ம் ஸ்பீட்ல மூவ்மெண்ட் ஆகுறோம் அப்படின்னு சொல்லலாம். இங்க இந்த கார் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு செகண்டுக்கும் 11.3 35.01 கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ 1 செகண்டுக்கு அது என்ன பண்ணுதுன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது. சோ அந்த 1 செகண்ட் ஒவ்வொரு 1 செகண்டுக்கும் அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது, 10 மீட்டர்ஸ் டிராவல் பண்ணிட்டே இருக்குது. அப்ப அதோட ஸ்பீட் நம்ம என்ன சொல்லலாம், யூனிஃபார்ம் ஸ்பீட், அது சீரான வேகத்தில் போகிறது அப்படின்னு சொல்ல முடியும். Next, non-uniform speed na enna parunga. If your body covers unequal distances in equal intervals of time, then the body is said to be non-uniform speed. So inga pathina the car வந்து first 0.1 second la 20 meter travel பண்ணுது, அடுத்த 0.1 second la 30 meter travel பண்ணுது, அடுத்த 0.1 second la 40 meter travel பண்ணுது. So அதோட ஸ்பீட் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. ஆனா டைம் வந்து ஈக்குவலா இருக்குது, ஆனா அதோட ஸ்பீட் வந்து வேரி ஆகுது. அப்ப நம்ம இதை என்ன சொல்ல முடியும்னா சீரன் ஒரு ஒழுங்கான வேகமா போகல, தட் இஸ் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சோ ஒவ்வொரு செகண்டுக்கும் என்ன பண்ணுது, அதோட ஸ்பீட் வந்து வேரி ஆகுது. இதை நம்ம என்ன சொல்லலாம்னா நான் யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆவரேஜ் ஸ்பீட். சராசரி வேகத்தை நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம்னா, நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றோம்னா டோட்டலா நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம அதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டோம், டோட்டலா எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டோம்ன்றது நமக்கு தெரியணும். தெரிஞ்சா நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும், ஆவரேஜ் ஸ்பீடை கால்குலேட் பண்ண முடியும். இங்க பாருங்க, இந்த பிக்சர்ல ஒயிட் கார் வந்து என்ன பண்ணுதுன்னா 420 மீட்டர் வந்து டிராவல் பண்ணுது டோட்டலா. சோ அது எவ்வளவு டைம் எடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. சோ உங்களுக்கு தெரியும் ஆவரேஜ் ஸ்பீடை கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலானா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். சோ 420 மீட்டர் டிவைடட் பை 20 செகண்ட். 420 20 ஆல சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 21 மீட்டர் per செகண்ட். தட் இஸ் தி ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் தி ஒயிட் கார். சோ ஒரு காரோட ஆவரேஜ் ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்ணனும்ங்கிறது உங்களுக்கு தெரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க, வெலாசிட்டி. வெலாசிட்டி என்னன்னா the rate of change in displacement. The rate of change in displacement is called velocity. சோ ஸ்டூடண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் டைமால டிவைட் பண்ணா நமக்கு ஸ்பீட் கிடைக்கும், டிஸ்பிளேஸ்மென்ட் டைமால டிவைட் பண்ணா நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டியோட SI யூனிட் மீட்டர் பெர் செகண்ட் தான். எப்படி ஸ்பீடோட SI யூனிட் மீட்டர் பெர் செகண்ட் சொன்னீங்களோ அதே மாதிரி வெலாசிட்டியோட SI யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட் தான். அதோட சிம்பிள் m டிவைடட் பை s தான். சோ ஸ்பீட் பிளஸ் டைரக்ஷன், ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல எவ்வளவு ஸ்பீட்ல போறோமோ அதை நம்ம என்ன சொல்லலாம், வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, ஒரு வெலாசிட்டின் போது இப்போ ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போறாங்க, என்ன டைரக்ஷன்ல போறாங்கன்னா சவுத் டைரக்ஷன். ஆனா கீழ பக்கம் வந்தா நம்ம சவுத்னு சொல்லுவோம், மேல பக்கம் போனா நார்த்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அப்ப சவுத் டைரக்ஷன்ல 55 மீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல அவங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்ப அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 மினிட்ல வந்து அவங்க 15 மீட்டர் பெர் செகண்ட் வந்து நார்த் டைரக்ஷன்ல வந்து நார்த்ல இருந்து சவுத்த நோக்கி போறாங்க. சோ அப்ப வெலாசிட்டியை மென்ஷன் பண்ணும்போது 55 மீட்டர் பெர் ஹவர் இல்லையா, மைல்ஸ் பெர் ஹவர். எம்னா மைல்ஸ், இங்க வந்து மீட்டர் இல்ல மைல்ஸ் பெர் ஹவர் சவுத் டைரக்ஷன்ல போறாங்க. சோ அதே ஸ்பீடுனா நமக்கு இந்த டைரக்ஷன் தேவையில்லை, வெறுமனே 55 மைல்ஸ் பெர் ஹவர் மட்டும் கொடுத்தா போதும். சோ அப்ப வெலாசிட்டினா என்ன இருக்கு, ஸ்பீட் பிளஸ் டைரக்ஷன். வெலாசிட்டில 2 டைப்ஸ் இருக்குமா, ஒன்னு யூனிஃபார்ம் வெலாசிட்டி, இன்னொன்னு நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் வெலாசிட்டினா என்னன்னு பாருங்க. If your body covers equal displacement in the same direction in equal intervals of time. So குறிப்பிட்ட டைம்ல குறிப்பிட்ட டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து ஒரு பாடி கவர் பண்ணிருச்சுனா, ஒரே டைரக்ஷன்ல கவர் பண்ணிருச்சுனா நம்ம அத என்ன சொல்லுவோம், யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படினு சொல்லுவோம். சோ இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. லைட் travels through vacuum. வெற்று இடத்துல வந்து ஒளி போகக்கூடியது என்ன சொல்லலாம், யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. If either speed or direction change, இப்ப ஸ்பீடை சேஞ்ச் பண்றோம், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றோம் அல்லது டிக்ரீஸ் பண்றோம், அல்லது டைரக்ஷனை ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்க்கு போறோம் அல்லது வெஸ்ட்ல இருந்து சவுத்துக்கு போறோம். சோ டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணாலோ ஸ்பீடை சேஞ்ச் பண்ணாலோ the velocity is non uniform. அதோட velocity கம்ப்ளீட்டா மாறிடுது. இது non uniform சொல்றோம். For example, a train starting and moving out of the station. ஸ்டேஷனை விட்டு அது ஸ்டார்ட் பண்ணி வெளியில கிளம்பும் போது பாத்தீங்கன்னா அதோட ஸ்பீட் சேஞ்ச் ஆகுது, அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. அப்ப நம்ம இதோட மோஷன் என்ன சொல்லலாம், நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். சோ ஆவரேஜ் ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா டோட்டல் டிஸ்டன்ஸை டோட்டல் டைமால டிவைட் பண்ணா நம்ம என்ன சொல்லுவோம், அதை ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஆவரேஜ் வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணணும்னா டிஸ்பிளேஸ்மென்ட், டோட்டலா நம்ம எவ்வளவு டிஸ்பிளேஸ்மென்ட் டிராவல் பண்ணிருக்கோம்,
சோ அதோட டோட்டல் டைம் என்ன அதெல்லாம் டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும் ஆவரேஜ் வெலாசிட்டி கிடைச்சிரும் சோ அந்த ஃபிகர்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு ஏங்கற பிளேஸ்ல இருந்து பிங்கற பிளேஸ்க்கு போறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா 50 கிலோமீட்டர் அதோட டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து 20 கிலோமீட்டர் சோ இதுக்கு எவ்வளவு டைம் டோட்டலா எடுத்துட்டாங்கன்னா 2 ஹவர்ஸ் எடுத்துட்டாங்க அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் என்ன total distance divided by total time total distance என்ன 50 கிலோமீட்டர் total time என்ன 2 hours அப்ப 50 and 2 ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 25 that is 25 km per hour 1 hourல 25 km மூவ் ஆகும் that is the average speed ஆனா average velocity பாருங்க displacement எவ்வளவு displacement பாத்தீங்கன்னா 20 km தான் சோ அதோட டைம் என்ன 2 hours தான் அப்ப 20 and 2 ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 10 km per hour so that is the average velocity okay students thank you for watching this video